என்னது நம்ம தல அஜித் சார் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாரா? மூளையில ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, இன்னும் ஒரு 2 மாசத்துல இறந்து போயிடுவாங்களாம். என்னங்க இது? திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸ் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு நேத்துல இருந்து. ஏன் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாண்டிச்சேரி இஷ்யூ அண்ட் பாத்தீங்கன்னா பெங்களூர் இஷ்யூ அண்ட் பாத்தீங்கன்னா குழந்தை கடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நியூஸ் பாத்தீங்கன்னா 2024 தொடங்குறதுல இருந்தே பயங்கர இதாவே தான் போயிட்டு இருக்கு. ஈவன் இந்த ஒரு டைம்ல இந்த ஒரு நம்ம தல அஜித் சாருக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அண்ட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மனுஷன், ஜென்டில்மேன் அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான ஃபேன்ஸ ஒரு எந்த ஒரு மோட்டிவும் இல்லாம அழகா பாத்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சிருக்காரு. இவ்வளவு ஒரு நல்ல மனுஷனுக்கு எப்படி இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா சாத்தியமாகும்? அண்ட் மூளையில கட்டி வந்திருக்கு. சோ அதை பாத்தீங்கன்னா டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாரு அப்படின்னு சொல்றப்பலாம் என்னடா சும்மா கதை கட்டி விட்டுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. சோ இந்த ஒரு நியூஸ் உண்மையா பொய்யா அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் உங்க இன்ஃபார்மர் தினேஷ் ஐடி ஸ்குவாட். சோ நம்ம தல அஜித் சார் இப்போ AK-62 அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சி படத்துல பயங்கரமா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு படத்துடைய ஷூட்டிங்ஸ் வெளிநாட்டுல டைரக்டர் மகிழ் திரிவேணி அவர்கள் பிரம்மாண்டமாக எடுத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். அண்ட் இன்னொரு பக்கம் சில நியூஸ் எல்லாம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா வெளியானுச்சு. இந்த ஒரு படத்தை ப்ரொடக்ஷன் பண்ற லைக்கா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து இந்த ஒரு படத்துக்கு பிரம்மாண்டமா எடுக்கிறங்காட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் அதிகமாகுது. சோ அதனால இதுக்காகவே நாங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில இஷ்யூ பாத்தீங்கன்னா மறைஞ்சு வெளியே வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ ரொம்ப சீக்கிரட்டாவே போயிட்டு இருந்துச்சு, இன்னொரு 3 வாரத்துக்கு முன்னாடி இருந்தோம். சோ இதனால இந்த ஒரு படத்துடைய ஷூட்டிங்ஸ் ஆகட்டும், சோ ஒரு பக்கம் நல்லபடியா போயிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா AK-61 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படம் எப்ப ரிலீஸ் ஆச்சு, துணிவு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வர வேலைங்க. சோ நம்ம தளபதியோடைய லியோ படம் கூட வந்துருச்சு வாரிசுக்கு அப்புறம். சோ இன்னுமே பாத்தீங்கன்னா துணிவுக்கு அப்புறம் எந்த ஒரு படம் வரல இல்லையா. சோ இந்த ஒரு படத்துடைய ஷூட்டிங்ஸ் ஆகட்டும், தளபதி ஃபேன்ஸ் ஆகட்டும், தல ஃபேன்ஸ் ஆகட்டும், சோ எல்லாருமே இந்த விடாமுயற்சி படத்துக்காகவும் எல்லாமே பயங்கரமா ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இந்த ஒரு டைம்ல நம்ம தல அஜித் சார் வெளிநாட்டுல இருந்து ஷூட்டிங்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு சென்னைக்கு இவரோட வீட்டுக்காகட்டும் சோ வந்திருக்காரு அப்படிதான் சொல்லணும். சின்ன ஒரு பிரேக் தான். ஒரு படத்தோட ஷூட்டிங்ஸ் போறாங்க அப்படின்னா சோ தொடர்ந்து ஒரு 10 மாசம் நாள் ஷூட்டிங்ஸ் எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா. சோ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறதுக்கோசரம் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்காகட்டும் சோ வந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லணும். அண்ட் இவர் இப்ப இங்க இப்படி வரப்ப மிகப்பெரிய ஒரு சம்பவமே நடந்திருக்கு. அதாவது வீட்டுக்கு போயிட்டு அப்பயும் போல பாத்தீங்கன்னா இங்க கூட்டுறதாகட்டும் சோ எல்லாமே பாத்தீங்கன்னா நார்மலா இருந்திருக்கு. அண்ட் எகைன் ஒரு ஹாஸ்பிட்டல் சைடு பாத்தீங்கன்னா தெரியாதனமா போயிடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். தெரியாதனமா சொல்லக்கூடாது, ஒரு மெடிக்கல் செக்அப்காக போயிருக்காரு. அதாவது எப்பயுமே இந்த ஒரு நம்ம தல அஜித் சார சொல்ல போனா இந்த ஒரு பாடி கண்டிஷன்ல எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனுஷங்க, ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு டைம்ல ஜஸ்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ஒரு செக்அப்புக்கோசம் தான் ஜஸ்ட் போயிருக்காரு அப்படிதான் சொல்லணும். அண்ட் எகைன் உள்ள போறப்ப டாக்டரும் பாக்குறாங்க. அண்ட் ரொம்ப எப்படின்னா செலிபிரிட்டி இல்லையா, சோ அதனால தனியா ஒரு வார்டு ஆகட்டும் சோ எடுத்து வச்சு ஃபுல் செக்அப் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய சில பேர் ஆகட்டும் சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸை பரப்பிடுறாங்க. நம்ம தல அஜித் சாரை போட்டோ எடுத்து போட்டாகட்டும் சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தல அஜித் சாருக்கு மண்டையில குலாபரி கட்டி வந்திருக்கு. சோ அது பாத்தீங்கன்னா கரைக்க முடியலங்கிறாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கரைச்சிட்டு அப்படி கூட சொல்றாங்க. இன்னும் 2 மாசம் தான் உயிரோட இருப்பாரு, அதுக்கப்புறம் இறந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் ஆகட்டும் நம்ம ஹேஷ்டாக் தல அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. சோ நினைச்சு கூட பார்க்க முடியல எதுக்காக இந்த ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா இப்படி சுத்திட்டு இருக்குன்னு சத்தியமே தெரியலீங்க. ஒரு பொய்யான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, எனிவே இந்த ஒரு கட்டி இருந்தது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த ஒரு கட்டி இருந்தது ஒரு 95% உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். சோ கட்டி கிடையாது. இந்த ஒரு ஃபுல் செக்அப் பண்றப்ப நம்ம தல அஜித் சாருக்கு இந்த ஒரு காதுல இருந்து மூளைக்கு போறக்கூடிய இந்த ஒரு நரம்புல ஜஸ்ட் ஒரு வீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. நரம்புல கொஞ்சம் வீக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல சோ எல்லாமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுற அளவுக்கு எல்லாம் ஒரு செய்தி எல்லாம் கிடையாதுங்க. சோ ஜஸ்ட் ஒரு வீக்கம். அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய சில அந்த ஒரு சரவணன் சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் நினைக்கிறேன். சோ அவர் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எல்லாம் செக்அப் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கியூர் பண்ணிட்டாரு. இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க நம்ம தல அஜித் சார் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். பாத்தீங்கன்னா ஷூட்டிங்ஸும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்து சைடு பாத்தீங்கன்னா அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. சோ ஜஸ்ட் ஒரு வீக்கம் அப்படின்னு சொல்லணும். சோ ஒரு
அந்த ஒரு அவார்டு, அதாவது இந்த ரெஸ்ட் எடுக்கிற வார்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அதுல போய் இருங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த ஒரு தகவலே பார்த்தீங்கன்னா இதாங்க ஒரு அபிஷியலான ஒரு ஃபேக்டான ஒரு நியூஸ். இதை விட இந்த ஒரு மண்டையில கட்டிலாம் இருக்குது எனக்கு கரைக்கவே முடியலைங்க நாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொய்யான நியூஸை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பிட்டாங்க. ஸோ அதனாலேயே இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் எதுக்காக இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியலைங்க. நம்ம தல அஜித் சாருக்கு எந்த ஒரு நோயாகட்டும், ஸோ அது மாதிரி எது வந்தாலுமே நல்ல ஒரு கியூர் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன், கிட்டத்தட்ட விளாக் பண்றதாகட்டும், ரைட் ஆகட்டும், ஸோ எல்லாத்தையும் விரும்பி பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் அண்ட் ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். இவருக்கு இந்த ஒரு நோயெல்லாம் வரணும் அப்படின்னா இந்த ஒரு வயசுல வர்றது என்னதான் ஒரு சாத்தியம் இருந்தாலுமே அண்ட் ஒரு 95% ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வராது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் இல்லையா. என்னதான் ஒரு சாப்பிட்டு வீட்டுல கிடந்தாலுமே ஒரு குண்டா ஒரு நிலைமையில ஒரு அசையாத கடந்தாலுமே தான் ஏகப்பட்ட நோய்கள் அப்படி சொல்லிட்டு நிறையவே அட்டாக் ஆகும். ஸோ ஒரு உடம்ப சுறுசுறுப்பா வச்சுக்கிட்டு வேக்கிற மாதிரி ஆகட்டும், ஸோ நிறையவே பண்ணக்கூடிய இந்த ஒரு டைம்ல ஆகட்டும், வயசான போது தான் ரொம்ப இதாகுமே தவிர இப்போ இருக்கக்கூடிய இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிசீஸ் ஆகட்டும் எதுவுமே வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. சிம்பிளா வரப்போனா சொல்ல போனா காய்ச்சல் சளி அப்படின்னு சொல்லிட்டு தான் வருமே தவிர மித்தபடி வேற எதுவுமே வராது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு நியூஸ் தான் ட்ரெண்டிங்கா வைரலா வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஆகட்டும் ஸோ எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா பரப்பிட்டாங்க. விடாமுயற்சி படத்தோடைய ஷூட்டிங்ஸ் ஒரு பக்கம் பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்க வரல இருந்து இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து நம்ம தல அஜித் சாரை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பயப்படுற மாதிரி எந்த ஒரு நியூஸ் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அபீஸ்ல ஒரு அந்த ஒரு டாக்டரே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சரி, எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம தல அஜித் சாருக்கு இன்னும் ஆக போறது கிடையாது. ஈவன் இது மாதிரி எது நடந்தாலுமே சத்தியமா நடக்காது அப்படின்னு சொல்லணும். சரி, எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா விடாமுயற்சி படத்தோடைய ஷூட்டிங்ஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் பாய்.